ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் ஐடென்டிட்டி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர்வியூ பார்ப்போம். அதாவது இங்கே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். நம்மக்கிட்ட ஒரு ஓப்பன்ட்ரஸ்டி செக்யூர் வெப் கேட்வே இங்கே இருந்தது. அப்புறம் fingerprint.com அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. fingerprint.comல இருந்து நம்ம வந்து பாட்டு, அப்புறம் விபிஎன், டார், இன்காக்னிட்டோ, டேம்பரிங் இந்த டிடெக்ஷன் சர்வீஸோட விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸ் ஐடென்டிட்டி பண்ணிட்டு இருந்தோம் இந்த இதை வச்சு. அதாவது எப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டேரெக்டாக வந்து ஒரு fingerprint.comனுடைய ஏபிக்கு யூஸ் பண்ணி fingerprint.comக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு விசிட்டர் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி எடுத்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் செக்யூராக, ஸோ இந்த 1-2வே செக்யூர் தான். அது போக தேர்ட் ஸ்டெப்லேயும் ரிசீவ் பண்ண விசிட்டர் ஐடியும் ரிக்வெஸ்ட் ஐடியும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் திருப்பி செக்யூர் வெப் கேட்வேக்கு அனுப்பிச்சு அங்கே ஓப்பன்ட்ரஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த லுவா ஸ்கிரிப்டில் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் ஐடி அங்கே இருக்குது, ப்ரீடிஃபைன்ட் விசிட்டர் ஐடி. அந்த ப்ரீடிஃபைன்ட் விசிட்டர் ஐடி இருந்தது அப்படின்னு சொன்னால் செஷன் ரீட்டைன் ஆகும். சப்போஸ் அந்த ஐடி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரிசீவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இட் வில் பி ரீடைரக்ட் டு த டினைட் பேஜ். இது வந்து நம்ம வந்து ஒரு பார்த்தா ஒரு குவிக் சம்மரி இப்போது. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஓன் ஐடியாவை கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த fingerprint.comங்கிறத வந்து நான் ஒரு நார்மல் பைத்தான் ஃப்ளாஷ் கோட் எழுதி அதில் ஒரு 10 யூனிக் ஐடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ரவுண்ட் ராபின் வழியாக இந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பிளான். ஸோ அந்த ரிசீவ் பண்ண ஐடி இங்கே போயிட்டு இங்கே ஆகிட்டு இருந்துச்சுன்னா செஷன் ரீட்டைன் ஆகும், இல்லைன்னா ரீடைரக்ட் ஆகும் டினைடு. அந்த ஐடியாவில் நான் பண்ணியிருந்தேன். பட் இதை ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஐடியா சேம் தான் கிட்டத்தட்ட. அதே மாதிரி லுவாலையும் அந்த லுவா கோடு எதுவும் மாறலை. அந்த fingerprint.comக்கு யூஸ் பண்ண சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இந்த பக்கம் fingerprint.com பதிலாக நான் ஒரு தனி விஎம் ஒன்று லினோடில் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பைத்தான் ஃப்ளாஷ் கோடு வச்சுருந்தேன். ஸோ இவங்களோட ஐடியாவை நான் என்ன ஃபைன் டியூன் பண்ணேன் அப்படின்னா, இங்கேருந்து டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு மிஷின் லேர்னிங் வழியாக விசிட் ஐடி ரிக்வெஸ்ட் ஐடி வரதுக்கு பதிலாக, ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் லோட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்அப் விண்டோவில் ஒரு சீக்ரெட் கீ கேட்டி அந்த சீக்ரெட் கீயை மட்டும் ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டோர் பண்ணாமல் டைரெக்டாக நம்மளுடைய ஃப்ளாஷ் கோடுக்கு அனுப்பிச்சு, அப்புறம் அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த கீ வேலிடேட்டாக இருந்தால் மட்டும் ரவுண்ட் ராபின் வழியாக ஒரு பர்டிகுலர் ஐடியை மட்டும் அந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு அந்த செஷனுக்கு ஆக்டிவாக அனுப்பிச்சு அந்த ஐடி அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லுவாக்கு சென்ட் பண்ணி அந்த 10 ஐடி இருந்தால் ஒன்று, நெகட்டிவ் யூஸ் கேஸ் அந்த ஐடி அவைலபிள் என்ன ரீடைரக்ஷன் அப்படிங்கிற கண்டிஷனில் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன, நானும் ஓனாக பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இந்த fingerprint.com இல்லாமல் நம்மளாம் ஐடியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இந்த இடத்துல இருந்த fingerprint.comனுடைய ஏபிஐ கீ அந்த ஐடியாவை மட்டும் ஒரு சின்ன ட்வீக் பண்ணி நான் அந்த ஏபிஐ கீ வந்து மேனுவலாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் யூசர். ஸோ தட் கிட்டத்தட்ட சேம் யூஸ் கேஸ் தான் வருது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். சரி, நம்ம இதோடைய ரெப்ளிகேஷன் பார்க்கலாம் வேறு மாதிரி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, 2 விஎம் வச்சுருக்கேன். ரைட் சைடில் இருக்கிறது அப்ளிகேஷன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் ஓப்பன்ட்ரஸ்டி ரன் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு HTML ஃபைல் இருக்குது. அந்த HTML அப்ளிகேஷனில் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். சரியா, நம்ம ஃபிங்கர்பிரிண்டில் பார்த்த மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த random id jegantest.inங்கிறது தான் என்னுடைய பைத்தான் ஃப்ளாஷ் கோட். அதுதான் வந்து fingerprint.com மாதிரி ஐடிஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. 2 விதமான ஐடிஸை வந்து அந்த பைத்தான் ஃப்ளாஷ் கோட் கொடுக்கும். ஒரு 10 ஐடிஸ் வந்து பாசிட்டிவ் யூஸ் கேஸுக்கும், ஒரு நெகட்டிவ் ஐடி வந்து நெகட்டிவ் யூஸ் கேஸுக்கும். அந்த பாசிட்டிவ் யூஸ் கேஸுங்கிறது வந்து எதுனா எப்போ வரும் அப்படின்னா, இந்த ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம ஓப்பன்ட்ரஸ்ட்லேருந்து ஹோஸ்ட் ஆன அந்த அப்ளிகேஷன் இங்கே லோட் ஆகும்போது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரெண்டர் ஆகும்போது ரிக்வஸ்ட் மேலே போகுது. ரிக்வஸ்ட் மேலே போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஏபிஐ கீ ஆர் த சீக்ரெட் கீயை அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக ஒரு ப்ராம்ப்ட் கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி எல்லா ப்ரௌசரும் கம்பேட்டபிளாக ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அந்த ப்ராம்ப்டில் அந்த கீயை போட வச்சிட்றேன். ஸோ அது யாரும் நம்ம ஜென்ரல் யூஸ் கேஸில் வெளியே சொல்ல மாட்டோம்ல. ஸோ அந்த கீ யூஸர் போட்டாங்கன்னா அங்கே மேலே ஹிட்டு போய் இந்த ரேண்டம் ஐடி அந்த கீ அதில் ஆல்ரெடி டிஃபைன் இருக்கனால ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் யூஸ் கேஸில் இருக்கிற 10 ப்ரீடிஃபைன்ட் ஐடி ரவுண்ட் ராபின் வழியாக ஏதாவது ஒரு ஐடியை திருப்பி ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கேன் கண்டினியூ. ஸோ செஷன் ரீட்டைன் ஆகும் எப்படி இருந்தாலும். ஏன்னா அதே 10 ஐடி தான் நான் இங்கே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த validate id jegantest.in அந்த ஓப்பன்ட்ரஸ்டி மிஷினில் அந்த 10 ஐடி அந்த லுவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த 10 ப்ரீடிஃபைன்ட் ஐடிஸும் இந்த நெகட்டிவ் யூஸ் கேஸ் டிஃபைன்ட் ஐடிஸ் மொத்தமாக சேம் திங் தான் நான் இங்கேயும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன்.
இங்கே ஓப்பன் ரெஸ்ட்ரிக்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த HTML அப்ளிகேஷனில். ஸோ ஒர்க்காக தான் போகுது. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் யூஸ் கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ வரக்கூடிய அந்த பாப்அப் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூஸரை வந்து கண்டிப்பாக அந்த சீக்கிரட்டி இன்க்ளூட் பண்ணணும். ஒருவேளை அவங்க டேரெக்டாக அந்த பாப்அப்பில் கேன்சல் கொடுத்துட்றாங்க, இல்லைனா எம்டியாக ஃபீல்டை ஃபில் பண்ணாமல் ஓகே கொடுக்குறாங்க, இல்லைன்னா தப்பான ஒரு ஐடியா சும்மா ரேண்டமாக கொடுத்து ஓகே கொடுக்குறாங்க. இந்த நெகட்டிவ் கேஸஸ்க்கு எல்லாமே ரிக்வெஸ்ட் மேலே போயிடும். ஆனால் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆகிற சினியோலியோவில் இந்த இடத்துல இருக்கிற பைத்தான் ஃப்ளாஷ் கோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரக்கூடிய கீ அப்ராப்ரியேட்டாக இல்லைனா நெகட்டிவ் யூஸ் கேஸஸ், அதாவது அந்த ஃபார்மில் வந்து என்டரே பண்ணாமல் ஓகே அடித்து என்டரே பண்ணாமல் கேன்சல் பண்ணி தப்பாக அடித்து ஓகே பண்ணுறது, இல்லை சும்மா கேன்சல் கொடுக்குறது, அந்த எல்லா கேஸ்லேயுமே ரிக்வெஸ்ட் பைத்தான் ஃப்ளாஷ் கோட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்து இந்த நெகட்டிவ் யூஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீடிஃபைன்ட் ஐடி எப்படி இருந்தாலும் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துடும். ஸோ பாசிட்டிவ் யூஸ் கேஸாக இருந்தால் அந்த 10 டிஃபைன்ட் ஐடியில் ரவுண்ட் ராபின் வழியாக அந்த பாசிட்டிவ் யூஸ் கேஸ் ஐடிஸை ஷேர் பண்ணுவேன். நெகட்டிவ் யூஸ் கேஸில் இருந்தால் அந்த பர்டிகுலர் யூனிக் ஐடியை மட்டும் கொடுப்பேன். அந்த 10ல் இருக்கக்கூடிய அந்த அந்த 11th ஐடி விச் இஸ் தி நெகட்டிவ் யூஸ் கேஸ் ப்ரீடிஃபைன்ட் ஐடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த லுவா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன், அந்த HTML அப்ளிகேஷனுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் அது போய் அந்த நெகட்டிவ் ஐடி யூஸ் பண்ணும்போது லுவாவை டச் பண்ணுமா, இந்த ரவுட் வழியாக லுவா ஸ்கிரிப்டை போய் டச் பண்ணும் இந்த சப்மிட் விசிட்டர் ஐடியில். அந்த 10 வச்சுருக்கேன்ல அந்த அந்த ஸ்கிரிப்டில், அந்த 10ல் இந்த நெகட்டிவ் ப்ரீடிஃபைன்ட் ஐடியா நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணானா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன் வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் ஐடி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரீடைரக்ட் தான். பாசிட்டிவ் வந்தால் செஷன் ரீடைன் ஆகும். இங்கே பாருங்கள், எனி 1 of 10 ப்ரீடிஃபைன்ட் ஐடிஸ் வந்துச்சுன்னா செஷன் மெயின்டைன்ஸ், டினை ஆகாது. ஆனால் ஒரு நெகட்டிவ் ப்ரீடிஃபைன்ட் ஐடி வந்ததுன்னா ரீடைரக்ட். ஸோ யாரெல்லாம் அந்த நெகட்டிவ் ப்ரீடிஃபைன்ட் ஐடியை கொடுத்துருப்பாங்க, அந்த வர பாப்அப் மெசேஜை வந்து எம்டியாக ஓகே கொடுக்கறது, டேரெக்டாக கேன்சல் பட்டன் அடிக்கிறது, தப்பாக வந்து கீயை சப்மிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நெகட்டிவ் ப்ரீடிஃபைன்ட் ஐடி வந்து அப்ளிகேஷனோட பேஜை ரீடைரக்ட் பண்ணிகிட்டே விட்டுட்ருக்கோம். உங்களால் திருப்பி அந்த பேக் செஷன் போகவே முடியாது. இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற வெப் அப்ளிகேஷன்ஸில் அந்த லாகின் பேஜ், இல்லை சிங்கிள் சைன் ஆன் லாகின் பேஜ், அந்த என்டர் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேஜஸில் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஆல்மோஸ்ட் கவர்ஸ் செக்யூரிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். இது கூட ஒரு டிவைஸ் ஐடென்டிட்டி ஐடியாங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இங்கே போடக்கூடிய ஏபிஐ கீயை, அந்த கீயை சீக்ரெட் கீங்கிற பேரில் நான் வந்து யூஸரை என்டர் பண்ண சொல்கிறேன். ஸோ தட் தேர் அப்ளிகேஷன் வில் சிட் ஆன் தேர் ப்ரௌசர். இஃப் தே டோன்ட் கிவ் தட் கீ, த அப்ளிகேஷன் வில் won't even ஒர்க். இது மொபைல் ஆப்ஸுக்கும் ஒர்க் ஆகணும் இந்த ஐடியா. சரி, என்ன வித்தியாசம் மியூச்சுவல் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு இதுக்கும் அப்படின்னா, நீங்கள் டிஎல்எஸ் ஆத்தென்டிகேஷன் இது டிவைஸ் ஐடென்டிட்டி பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் இந்த மேலே வந்து மேன் இன் த மிடில் ஒன்று இருக்குது ஐடி கொடுக்கறதுக்கு, அது வந்து அதில் இல்லை. டேரெக்டாக சர்டிஃபிகேட் போடுறீங்க வரீங்க. ஆனால் சர்டிஃபிகேட் போட்டு பண்ணுறது வந்து செக்யூர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யூஸரை வந்து நீங்கள் சொல்லணும், நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் சர்டிஃபிகேட் அந்த ப்ரௌசர் செட்டிங்ஸில் போயிட்டு பர்சனல் ஃபோல்டருக்குள்ளே சர்டிஃபிகேட்டை போடு அப்படின்னு சொல்கிறது ஒரு சீம்லெஸ் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு நினச்சது. ஸோ அப்ளிகேஷன் லோட் பண்ணும்போது அந்த சீக்ரெட் கீயை வந்து அந்த நம்மளுடைய நோன் யூசர்ஸ்க்கு கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வேணால் அந்த சீக்ரெட் கீயை மாற்றிக்கலாம் ப்ரீச் நடந்ததுன்னா. ஸோ அந்த பெயின் பாயிண்ட் யூசர்ஸ்க்கு தேவையில்லை இல்லையா, சர்டிஃபிகேட்டை போய் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஆக்டிவ் டைரக்டரி வச்சு சென்ட்ரலைஸ்டாக புஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பெயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் சீம்லெஸ்ஸாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி. அதே மாதிரி இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்லலாம் கொடுத்தோம்னா இந்த கீ நீங்கள் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னு சொன்னால் இவனால் அதை உள்ளே போகவே முடியாது. தே கேனாட் பிரேக் லேயர் 7. அதுவும் ப்ரூவ் ஆகும். ஏன்னா லுவா வந்து ரீடைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்கள ஐடி கரெக்டான ஐடி கொடுக்குற வரைக்கும். அது ஒரு பெரிய யூஸ் கேஸ். அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு டெவலப்பர் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் இந்த மாதிரி சினாரியோ செட்டப் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும், அவங்க ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் கொடுக்குற ஜாவா ஸ்கிரிப்டை அவங்க அப்ளிகேஷனில் வந்து ஹோஸ்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு தான் லுவா இருக்கே, ஓப்பன் ரெஸ்ட் எதுக்காக அப்கிரேட் பண்ணுறோம்? ஓப்பன் ரெஸ்டியோடைய ஃபீச்சரே அதில் இருக்கக்கூடிய, அது ஓப்பன் ரெஸ்டிங்கிறது வெப் சர்வர், அந்த வெப் சர்வர் சப்போர்ட்ஸ் என்ஜினெக்ஸ் ப்ளஸ் கோடிங் விச் இஸ் லுவா. ஸோ நீங்கள் கோடிங் வந்து பேக் அண்ட் கோடிங் நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை நீங்கள் லுவாலே பண்ணிடுறீங்க. நீங்கள் டெவலப்பர் கிட்ட சொல்லி அவங்க அப்ளிகேஷனில் போய்ட்டு அந்த கோடை நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம் இந்த யூஸ் கேஸை. ஸோ லுவாலே ஹேண்டில் ஆகிடுது. வெப் சர்வர் லெவல்லையே செக்யூரிட்டி வந்துடுது, ஜஸ்ட் லைக் மியூச்சுவல் டிஎல்எஸ். ஸோ ஐ திங்க் திஸ் சொல்யூஷன் இஸ் ஈக்குவலி வேல்யூபிள் மோரார்லெஸ். அது fingerprint.com 100%னா நான் பண்ணுறது ஒரு 90 அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சரி, இப்போ டேரெக்டாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வேலிடேட் ஐடி டாட் ஜெகன்டெஸ்ட் டாட் இன் அது வந்து ஆல்ரெடி ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து அந்த பைத்தான் கோட். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மிஷினில் பைத்தான் சர்வீஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு, விச் இஸ் ரேண்டம் ஐடி டாட் ஜெகன்டெஸ்ட் டாட் இன் ஆஸ் பர் த டயக்ராம். இந்த ட்ராயிங்கை சொல்கிறேன், அதுதான் இந்த பைத்தான் கோட். ஃப்ளாஷ் கோட் ஓடிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளுடைய ஓப்பன் ட்ரஸ்டி கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் ட்ரஸ்டி கான்ஃபிகரேஷனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்லேருந்து படித்தோம்னா ஒன்றும் இல்லை, இந்த வேலிடேட் ஐடி டாட் ஜெகன்டெஸ்ட் டாட் இன்கிற அப்ளிகேஷனுக்கு SSL போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா ஒரு டெஸ்ட் லேண்டிங் பேஜ் வந்து அந்த HTML பாயிண்ட் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி கீழே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு அனுப்பும் இல்லையா, அந்த சப்மிட் விசிட்டர் ஐடி எது இங்கே இருக்கிறது, மீன்ஸ் இந்த ரவுட்டுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே அப்படியே புஷ் பண்ணி இந்த ரவுட்டில் அனுப்போம், ஃபார்வர்ட் சப்மிட் விசிட்டர் ஐடி. அதான் இந்த பாட்டு. ஸோ அந்த விசிட் ஐடிக்குள்ளே வந்துடணும். ஸோ நான் 10 ப்ரீ டிஃபைன்ட் ஐடி இங்கே வச்சுருந்தேன்னா செஷன் ரிட்டைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த ஐடி நான் அந்த யூனிக் ஐடி வந்து எப்போ நெகட்டிவ் யூஸ் கேஸில் அந்த ஐடி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே வந்துடும்னா இட் வில் கோ டு திஸ் ஆக்சஸ் டினைட் HTML பேஜ். ஸோ அந்த ஆக்சஸ் டினைட் HTML பேஜ் பிளாக் வந்து இங்கே ரீடைரக்ட் பண்ணிடுறேன். சரியா, இப்போது ஆக்டிவாக இருக்குது, அது போய் செக் பண்ணலாம். ஸோ அந்த ரேண்டம் ஐடியோடைய ஃப்ளாஷ் கோட் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஐ வில் புட் இட் ஆன் த கூகுள் ட்ரைவ், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ 1 செகண்ட். ஓகே, அந்த கூகுள் ட்ரைவில் போடுற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணல, வெரி சாரி. ஸோ இங்கே பாருங்கள், அந்த கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நான் யூஸ் பண்ணது போட்டிருக்கு, அதை வந்து டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ட்ரெஸ்ட்டில் இருக்கிற HTML ஃபைலில் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகுது. ஸோ அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேராக ரிக்வஸ்ட்டாக யூசர் வந்து பாப்அப் ப்ராம்ப்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, ப்ராம்ப்ட் த சீக்ரெட் கீ. அந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் எதுவுமே என்டர் பண்ணாமல் ஓகே அடித்தாலோ, எதுவுமே பண்ணாமல் கேன்சல் பண்ணாலோ, எது பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ரவுட்டு மேலே பைத்தான் ஃப்ளாஷ் கொடுக்க அந்த இன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் கரெக்டான கீயை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்னில் வந்து அந்த 10ல் இருக்கக்கூடிய வேலிட் ஐடி வரும், பாசிட்டிவ் யூஸ் கேஸ், ப்ராப்பரான ஐடி கொடுத்துருந்தா. நீங்கள் நெகட்டிவ், நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா கேன்சல் அடித்து பைபாஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா திருப்பியுமே இது வந்து இன்ஃபர்மேஷனை ஃப்ளாஸ்க்கு அனுப்பும். அந்த பைத்தான் ஃப்ளாஷ் கோட் ரேண்டம் ஐடி .jegantest.in will give a negative use case key. அந்த நெகட்டிவ் யூஸ் கேஸ் கீ லுவா கிட்ட போயிடுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் நிற்காது, ஆக்சஸ் டினைடுக்கு போயிடும். அதுதான் இந்த மொத்த கண்டிஷன் நீங்கள் போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லுவாக்கு அனுப்புகிறோம் இல்லையா, வாங்குகிற அந்த ரேண்டம் ஐடி, ஐ மீன் த அசைன்ட் ஐடி இந்த ரவுட்டுக்கு போகுது நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ அது ரீடைரக்ட், ஸோ செஷனை மெயின்டைன் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது லுவா டிசைட் பண்ணோம்னா இந்த ரவுட்டுக்கு வந்து அந்த கீயை வாங்கி நம்ம அனுப்பணும் ரெண்டர் பண்ணி. ஸோ அது ஒன்று. இது ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்தது பைத்தான் கோடு. இந்த பைத்தான் கோடு தான் இங்கே இருக்கிற மேலே அந்த ரேண்டம் ஐடி ஜெகன்டெஸ்ட்.in அந்த ரன் பண்ணிட்டு இருக்க பைத்தான் கோடு தான் இங்கே இருக்குது. ரைட், இந்த பைத்தான் கோடு அப்படியே நீங்கள் வந்து பார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ வந்து இதை வந்து நான் மேனுவலாக என்ட்ரு பண்ண சொல்கிறேன், அந்த ஃபார்மில் ஹார்ட் கோட் பண்ணாமல் நீங்கள் அந்த கீயை உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது தான். சரியா, அதோட கோடு அவ்வளோதான். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிக்கிங்க. யூ நோ ஹவு டு டீல் வித் இட். ஸோ நான் இப்போ ஃபார்வர்ட் 13443 ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்புறம் லுவா கோடு இங்கே போட்டாச்சு. ஸோ பைத்தான் கோடில் என்ன அந்த 10 சொன்னானோ அந்த 10 தான் இங்கே இருக்குது. வேறு ஏதாவது வந்ததுன்னா access.denied மெயில் போட்டிருக்கு. ஸோ லுவாவோட கோடு இது. அப்புறம் டினைட் HTML வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது வந்து கூகுள் ட்ரைவில் இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிங்க. பட் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஒருவேளை fingerprint.com ஓட ஐடியாவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கா அப்படிங்கிறது தான். அதான் கொஸ்டினே ஆக்சுவலாக, ஏன் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே ரைட், இப்போது செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்ளிகேஷனுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகும்போது validate.jegantest.in இதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நெகட்டிவ் யூஸ் கேஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணி முடிப்போம். என்ட்ரு அடிக்கிறேன், கீ கேட்குது. நம்ம ஓகே டேரெக்டாக அடிக்கலாம், அப்புறம் கேன்சல் அடிக்கலாம், வேல்யூ என்டர் பண்ணி தப்பாக வேல்யூ என்டர் பண்ணி ஓகேலாம் கொடுக்கலாம். என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். சும்மாவே ஓகே அடிக்கிறேன், ஆக்சஸ் டினைட் ஆயிடுச்சு. அடுத்த தடவை சும்மா கேன்சல் பண்ணுறேன், அப்போவும் ஆக்சஸ் டினைட் ஆகிடுச்சு. தப்பான வேல்யூ கொடுக்குறேன்,
அப்போவும் ஆக்சஸ் டினைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்த அந்த யூஸ் கேஸில் எல்லாமே எனக்கு கிடச்சது வந்து நெகட்டிவ் ப்ரீ டிஃபைன்ட் ஐடி தான். அந்த ப்ரீ டிஃபைன்ட் ஐடி நேராக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து அப்படியே போய் லோவாக போயிடுது, லோவாக ரீடைரக்ட் பண்ணிட்டு விட்டுருக்கு. இந்த பாயிண்ட் நம்பர் 5 ரிப்பீட்டடாக நடக்குது, எல்லாம் நெகட்டிவ் யூஸ் கேஸ். இப்போ ஒரு பாசிட்டிவ் யூஸ் கேஸ் செக் பண்ணலாம். ஒரே ஒரு பாசிட்டிவ் யூஸ் கேஸ். இந்த பாசிட்டிவ் யூஸ் கேஸில் நான் வந்து கீயை கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, அப்புறம் கொடுத்துருக்கேன். இப்போ பாசிட்டிவ் யூஸ் கேஸ் இது. பார்த்தா அப்ளிகேஷன் ரீடைன் ஆகுது. சரி, அந்த 10 ரவுண்ட் ராபின் ஐடி நம்மளுக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணுவோம். கன்சோலில் பாருங்கள், ஒரு ரவுண்ட் ராபின் ஐடி வந்திருக்கா. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கீயை நம்ம எடுத்த தடவை காப்பி பண்ணி அந்த 10 தடவை அந்த ஐடி ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ பைத்தான் ஃப்ளாஷ் கோடில் இருக்குது, இந்த வேல்யூ அப்படியே எடுத்துருவோம், காப்பி பண்ணி வச்சுப்போம். சரியா? இப்போது நெகட்டிவ் யூஸ் கேஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். மீன்ஸ் அந்த ரவுண்ட் ராபின் ஐடிஸ் பார்க்கலாம், ஒரு தடவையும் ஐடி மாறணும். இப்போ இந்த தடவை எக்ஸ் வருது, அடுத்த தடவை வேறு ஐடி வருதா, ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது. இசட்டும் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீஸ் மேலேருந்து வருது, ஒரு தடவையும் அந்த ரவுண்ட் ராபின்குள்ளே அப்படியே வந்துட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்ல வருது. ஸோ மறுபடியும் ஓகே கொடுப்போம், யூ வருது. ஸோ அந்த ரவுண்ட் ராபின்குள்ளே அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம கரெக்டான கீ கொடுக்குற வரைக்கும். ஸோ நெகட்டிவ் யூஸ் கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? சும்மா இப்படி அடித்தா நான் கொடுக்கல, இங்கே ரீடைரக்ட், பட் எதுவுமே கன்சோல் எரரால் பேஜ் டேரெக்டாக வந்து லூவா வந்து ரீடைரக்ட் பண்ணி ஆக்சஸ் டினைடு கொடுத்துருச்சு. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், fingerprint.com-க்கும் இதுக்கும் பெருசாக ஏதாவது வித்தியாசம் இருந்தால், இல்லை அதான் செக்யூர் அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறது வேறு. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அங்கே நீங்கள் எந்த வேலையும் என்டர் பண்ணுறதில்ல, உங்கள் டிவைஸை வந்து ஐடி எடுத்துக்கிது, நீங்கள் அந்த டிஃபைன்ட் ஐடியை வந்து முன்னாடியே எடுத்துக்கிட்டு கொண்டு போய் லுவாவில் அந்த லோக்கல் டிபியில் போட்டு வச்சுருக்கீங்க. பட் இங்கே வந்து அந்த கீயவே நான் சீக்ரெட் கீயாக யூசர்ஸ்க்கு கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். செக்யூராக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதான், தட் இஸ் தி update in this video. Google Drive லிங்க் ஷேர் பண்ணிடுறேன், so you can make use of the code. Thank you for watching.